Vanakkam, very good evening. Welcome to Unacademy, India's largest learning platform. Let's crack teen exams with Unacademy. ஸோ நான் சரண்யா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் குரூப் 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்வீசஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன். என்னோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அன்அகாடமி மூலமாக உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அன்அகாடமியில் டெய்லி நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது இந்த சுச்சுவேஷனில் ஒரு பெனிஃபிஷியல் திங் ஃபார் ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். கரெக்டாக ஸோ ஒரு லைவ்லியான ஒரு கிளாஸ் இருக்கும் அண்ட் ஒரு டிஸ்கஷன் போகலாம். என்ன டவுட்ஸ்னாலும் நம்ம அப்போவுமே வந்துட்டு கேட்டு கிளியர் பண்ணலாம். ஸோ லைவ் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல பெனிஃபிஷியல் திங். அண்ட் தென் லைவ் டெஸ்ட் அண்ட் குவிஸஸும் நடக்கும். அண்ட் ஆப்லேயுமே கூட மாக் டெஸ்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் தென் டெய்லி நம்ம டெஸ்ட் போடுறது வந்து நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே சேர்த்து நமக்கு ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ எல்லா லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே வந்துட்டு உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் எஜுகேட்டர்ஸ் வந்துட்டு அகாடமியில் இருக்காங்க. ஜெயரேணுகா மேம், ராஜகாளிமுத்தன் சார், மணிகண்டன் சார், சந்தினி மேம், முரளி சார், ஐஸ்வர்யா மேம், ராஜபூபதி சார், திவ்யா மேம், கோமலா மேம், குபேந்திரன் சார், நித்யா மேம், ஜாக்கப் சார், இப்படி எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப். ஸோ எங்களோட கிளாஸஸும் லைவ் கிளாஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸோ ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் மென்டல் எபிலிட்டி, யூனிட் 8 and 9 இது போக ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜியுமே நமக்கு கோர்ஸில் இன்க்ளூட் பண்ணி தராங்க. ஸோ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 month, 3 months, 6 months அண்ட் 1 year, 2 years கோர்ஸும் இருக்குது. ஸோ 6 months கோர்ஸ் அந்த 1 year கோர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம குரூப் 1க்கு அப்புறமா குரூப் 4, குரூப் 2க்கு வந்துட்டு அந்த கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் நமக்கு கிடைக்கும். ஸோ டெய்லி வந்துட்டு ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் போடுறதும் சரி, மாக் டெஸ்ட் போடுறதும் சரி வந்துட்டு ஒரு ஃப்ளோவில் இருக்கும். ஸோ 6 months கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 5600 அண்ட் 1 year கோர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 7000. ஸோ இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. இது போக என்னோடய ரெஃபரல் கோடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், RS001. ஸோ தட் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ஒரு அஃபோர்டபுளான காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி இன்ஸ்டியூட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் தான் வந்துட்டு அந்த அகாடமியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 6 months கோர்ஸ், ஒரு 1 year கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். ஸோ அஃபோர்டபுள் அண்ட் மந்த்லி வந்துட்டு இப்போ 1 year எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ மந்த்லி ஒரு 500 அப்படிங்கிறது நமக்கு ஒரு லைக் நம்ம இந்த ஸ்டடீஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு அஃபோர்டபுள் ரீசனபிள் காஸ்ட்டாக தான் இருக்கும். யா, ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்ஸ் வந்துட்டு இப்போது நமக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்னைக்கு கிளாஸில் செப்டம்பர் 2020 ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் வந்துட்டு ஜஸ்ட் ஒன்லைனர்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, ஸோ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கில் யூனிவர்சிட்டி டு பி செட் அப் இன் அசாம். சரிங்களா? ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கில் யூனிவர்சிட்டி எங்கே வந்துட்டு அமைக்கப்பட போகுது அப்படின்னா அசாமில். ஸோ அசாமில் எங்கே அப்படின்னா ஸோ மங்கள்தோய் அப்படிங்கிற பிளேஸ், தாரன் டிஸ்ட்ரிக்டில் மங்கள்தோய் அப்படிங்கிற இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க போகிறது யார் அப்படின்னா ADB, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகே? ஸோ எஸ், ஸோ அந்த யூனிவர்சிட்டி வந்துட்டு ஸ்கில் சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கில் யூனிவர்சிட்டி இன் இந்தியா எங்கே அப்படின்னா அசாமில். யாருனுடைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னா ADB, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க். அண்ட் அசாமில் தராங் டிஸ்ட்ரிக்டில் மங்கள்தோய் அப்படிங்கிற பிளேஸில் அமைக்கப்பட போகுது. அண்ட் தென் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ். ஓகே? ஸோ நம்மளுடைய இந்தியாவில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ரிப்போர்ட் படி தமிழ்நாடு வந்துட்டு 14th ரேங்க்கில் இருக்குது. ஸோ 2018 வந்துட்டு 15th இருக்குது. சரிங்களா? ஸோ 2018 15வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 14th பிளேஸ்க்கு போயிருக்கு. 2019 சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது ஆந்திர பிரதேஷ், செகண்ட் பிளேஸில் இருக்கிறது உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடு வந்துட்டு 14th ரேங்க்கில் இருக்குது. 2019 த பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான். ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ் ரிஃபார்ம் ஆக்ஷன் பிளான் இது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இதை வந்துட்டு எந்த அளவுக்கு அமல்படுத்தியிருக்காங்க இதை பொறுத்து தான் இந்த ரேங்கிங் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ், செகண்ட் உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு வந்துட்டு 14th பிளேஸில் இருக்குது. அண்ட் தென் ஸோ இந்தியாவினுடைய ஒரு லாங்கஸ்ட் சர்விங் வார்ஷிப். ஓகே? ஸோ INS விக்ராந்த் சொல்லுவோம், INS விராத் சொல்லுவோம். ஸோ இந்தியன் லாங்கஸ்ட் சர்விங் வார்ஷிப். ஓகே? ஸோ இது வந்துட்டு இப்போது ரீசெண்டாக டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க.
ஸோ இனிஷியலி வந்துட்டு பிரிட்டிஷ் நேவியில் இருந்தது ஒரு 25 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா, 25 இயர்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் நேவியில் இருந்துச்சு இந்த ஐஎன்எஸ் விராத். ஸோ ரீசன்ட்லி ஸோ டீகமிஷன் பண்ணப்பட்டு ஸோ மும்பையில் இருந்துச்சு. அண்ட் நவ் இட் இஸ் காட் டிஸ்மேண்டில்ட். ஓகேயா, ஸோ ஐஎன்எஸ் விராத் இந்தியன் நேவிஸ் லாங்கஸ்ட் சர்விங் வார்ஷிப். அண்ட் தென் ஜம்மு காஷ்மீர் நமக்கு தெரியும். ஸோ அக்டோபர் 31 வந்துட்டு 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றப்பட்டுச்சு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்துட்டு ஏற்கனவே அஃபிஷியல் லாங்குவேஜஸ் உருது மற்றும் இங்கிலீஷ். இப்போ இங்கே ஹிந்தி, காஷ்மீரி மற்றும் டோக்ரி இதையுமே வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜாக இணைக்கும்படியாக முடிவெடுத்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்தது வந்துட்டு உருது, இங்கிலீஷ் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. இப்போ ஹிந்தி, காஷ்மீரி அண்ட் டோக்ரி இதையுமே வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 2 யூனியன் டெரிட்டரியாக பிரித்தோம் அப்படின்னா அக்டோபர் 31, 2019 ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் அப்படின்னு சொல்லி 2 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்கப்பட்டுச்சு. தென் பிம்ஸ்டெக் மீட்டிங் 2020. ஓகே, ஸோ பிம்ஸ்டெக் மீட்டிங் 2020 செப்டம்பரில் எங்கே நடந்தது அப்படின்னா யார் ஹோஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா இந்த வருஷம். ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்க்குறோம். பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகே, ஸோ பே ஆஃப் பெங்கால் initiative for multi-sectoral technical and economic cooperation. ஸோ யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்னா இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, பூட்டான் அண்ட் நேபாள். ஓகேவா, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பங்களாதேஷில் டாக்காவில் இருக்குது. ஸோ எப்போ வந்துட்டு பிம்ஸ்டெக் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1997. ஓகே, 2020 யார் ஹோஸ்ட் பண்ணாங்க பிம்ஸ்டெக் மீட்டிங் அப்படின்னா ஸ்ரீலங்கா. தென் நேஷ்னல் பார்க். ஸோ காசிரங்கா நேஷ்னல் பார்க் இருக்குது இல்லையா, ஸோ அசாமில் இருக்குது. அதை வந்துட்டு அந்த ஏரியா வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ 3053 ஹெக்டேர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் காசிரங்கா நேஷ்னல் பார்க் அசாமில் இருக்குது. ஸோ ஏஷியாட்டிக் 1 ஹார்ன்டு ரைனோசரஸ் வந்துட்டு இங்கே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிற வேறு என்னென்ன நேஷ்னல் பார்க் அப்படின்னா ஸோ காசிரங்கா நேஷ்னல் பார்க், மானாஸ் நேஷ்னல் பார்க், திப்ரு ஷாய்கோவா நேஷ்னல் பார்க், நமேரி நேஷ்னல் பார்க் அண்ட் ஓரங் நேஷ்னல் பார்க். ஸோ மானாஸ் மற்றும் காசிரங்கா நமக்கு தெரியும். ஸோ பாக்கி 3 பார்க்குறோம். திப்ரு ஷாய்கோவா நேஷ்னல் பார்க், நமேரி நேஷ்னல் பார்க் அண்ட் ஓராங் நேஷ்னல் பார்க். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில் இருக்குது. இது வந்துட்டு காசிரங்கா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 1 ஹார்ன்ட் ரைனோசரஸ், ஏஷியாட்டிக் 1 ஹார்ன்ட் ரைனோசரஸ். அண்ட் இப்போ வந்துட்டு அதனுடைய அந்த எல்லை வந்துட்டு அதிகப்படுத்துறதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, அண்ட் தென் கோபாலா ஆப். ஸோ கோபாலா ஆப் அப்படிங்கிறது நம்மளுடைய பிஎம் மோடிஜி வந்துட்டு லான்ச் பண்ணினாங்க. ஸோ டு மேனேஜ் லைஃப் ஸ்டாக், இந்த கால்நடை மேலாண்மைக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த கோபாலா ஆப் அப்படிங்கிறது. ஸோ எல்லா இந்த கால்நடைகளினுடைய ப்ரீடிங் சர்வீசஸ் அண்ட் தென் அதனுடைய இந்த நியூட்ரிஷன், அனிமல் நியூட்ரிஷன் அண்ட் தென் இந்த கால்நடைகளுக்கான இந்த மருத்துவ சேவைகள், ஸோ இதெல்லாமே வந்துட்டு இந்த மேலாண்மை மேனேஜ் பண்ணுற விதமாக தான் இந்த கோபாலா ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அண்ட் தென் ஸோ வேக்சினேஷன் எப்போது அண்ட் தென் அதனுடைய அந்த கண்ட்ரினும் அந்த காலம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமுமே வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த கோபாலா ஆப். ஓகேவா, ஸோ கால்நடை மேலாண்மைக்காக லான்ச் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இந்த கோபாலா ஆப், பிஎம் வந்துட்டு லான்ச் பண்ணிடணும். ஓகே, அண்ட் தென் இன்டகிரேட்டட் ஏர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஸோ எஸ், ஏர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் எங்கே அப்படின்னா கர்நாடகாவில் HAL ஏர்போர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஏர்போர்ட் பெங்களூரில். ஸோ இது வந்துட்டு ஜெர்மன் ஐசோலேஷன் பார்ட். ஓகே, ஸோ இட் ஹாஸ் ஜெர்மன் ஐசோலேஷன் பார்ட். ஸோ இந்த கோவிட் பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு கிரிட்டிக்கலாக இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணுற விதமாக தான் இந்த இன்டகிரேட்டட் ஏர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ஸோ எந்த ஸ்டேட்டில் அப்படின்னா கர்நாடகா, ஃபர்ஸ்ட் டு பி ஸ்டேஷன்ட் அட் HAL ஏர்போர்ட் இன் பெங்களூர். ஓகேவா, அண்ட் தென் இந்தியா போஸ்ட்னுடைய ஒரு ஸ்கீம் 5-star வில்லேஜஸ் ஸ்கீம். ஸோ எதுக்கு அப்படின்னா இந்தியன் போஸ்ட்னுடைய எல்லா சர்வீசஸ் எல்லாமே எல்லா மக்களுக்கும், குறிப்பாக எல்லா ரூரல் பீப்புள். ஓகேங்களா, ஸோ இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் கூட இருக்குல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாமும் இந்த இந்தியன் போஸ்டல் சர்வீசஸ் வந்துட்டு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5-star வில்லேஜஸ் ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டு என்ஷூர் யூனிவர்சல் கவரேஜ் ஆஃப் ஃப்ளாக்ஷிப் போஸ்டல் ஸ்கீம்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே,
ஸோ நம்மளுடைய இந்த போஸ்டல் ஸ்கீம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ரூரல் ஏரியாஸ்க்கும் இன்டீரியர் வில்லேஜஸ்க்குமே வந்துட்டு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், தட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், அவங்க தான் இதை லான்ச் பண்ணினாங்க. ஸோ டு பிரிட்ஜ் தி கேப்ஸ் இன் தி பப்ளிக் அவேர்னஸ் and reach the postal products and services, especially in interior villages. Okay, so and then Global Economic Freedom Index 2020. ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கனடாஸ் ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட். இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது அப்படின்னா 105. ஓகேங்களா. ஸோ 105வது இடத்துல இருக்குது குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸில். ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்னா ஹாங்காங். ஓகேவா. ஸோ 2020 குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியாவினுடைய தரம் 105. முதல் இடத்துல இருக்கிறது வந்துட்டு ஹாங்காங். அண்ட் இதை யார் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கனடாஸ் ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூட். ஸோ எஸ், இம்பார்ட்டன்ட் டே. ஸோ செப்டம்பர் 15th வந்துட்டு நேஷ்னல் என்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ டு ரிமெம்பர் தி பர்த்டே ஆஃப் எம் விஸ்வேஸ்வரையா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லப்படுறோம். ஸோ முக்கியமான ஒரு பர்சன். இவருடைய சில புக்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ரீகன்ஸ்ட்ரக்டிங் இந்தியா, பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா. ஸோ இதுதான் இவருடைய முக்கியமான புக்ஸ். ஸோ இவருடைய பர்த் ஆனிவர்சரி தான் வந்துட்டு இன்ஜினியர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 15th. ஸோ என்னென்ன புக்ஸ் இவரோடது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ரீகன்ஸ்ட்ரக்டிங் இந்தியா அண்ட் பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா. ஸோ ஓசோன் டே. ஓகே. ஸோ வேர்ல்டு ஓசோன் டே 16th செப்டம்பர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா ஓசோன் ஃபார் லைஃப். ஓகே, ஓசோன் ஃபார் லைஃப். ஸோ இந்த ஓசோன் லேயர் ப்ரொடெக்ஷன் இதை குறிச்சின இந்த அவேர்னஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓசோன் டே வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ எப்போது அப்படின்னா செப்டம்பர் 16th. 2020 தீம் என்ன அப்படின்னா ஓசோன் ஃபார் லைஃப். அண்ட் தென் இஸ் வேர்ல்ட் பேங்க்னுடைய ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ். இதன்படி இந்தியாவினுடைய தரம் என்ன அப்படின்னா 116. சரிங்களா. ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் பார்த்தோம். இந்தியாவோட ரேங்க் வந்துட்டு 105 அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் பார்க்குறோம். ஸோ அதில் இந்தியாவினுடைய இடம் 116 பார்க்குறோம். ஸோ இந்த ஹியூமன் கேபிட்டல் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ஸோ என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இந்தியாவில் எடுத்திருக்காங்க மெஷர்ஸ் அப்படின்னா ஸோ ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, ஆத்ம நிர்பார் பாரத் யோஜனா, டியூலிப் தட் இஸ் த அர்பன் லேர்னிங் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் அண்ட் சமாக்ரா சிக்ஷா. ஸோ இதெல்லாம் இந்த ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாக எடுத்திருக்கிற முயற்சிகள். ஸோ இந்தியாவுடைய தரம் என்ன அப்படின்னா ஹியூமன் கேபிட்டல் இண்டெக்ஸில் 116. யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உலக வங்கி, வேர்ல்டு பேங்க். ஓகேவா. ஸோ தென் சென்டர் ஃபார் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் அட் குவாலியர். ஓகேவா. ஸோ மத்திய பிரதேஷில் குவாலியரில் சென்டர் ஃபார் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ். ஓகேவா. ஸோ எதனுடைய இந்த சட்டத்தின் கீழே இது ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1816 படி இது வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ டிசபிள்டு அத்லெட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டராக வந்துட்டு இது அமைக்கப்படுது குவாலியரில். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஒலிம்பிக் ஸ்டைல் கேம்ஸ் ஃபார் அத்லெட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒலிம்பிக் ஸ்டைல் கேம்ஸ் ஃபார் அத்லெட்ஸ் வித் டிசபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த இயலாதோருக்கான அந்த ஒலிம்பிக் ஸ்டைல் கேம்ஸ் ஃபார் அத்லெட்ஸ் எங்கே வந்து நடந்துச்சு அப்படின்னா 1960 ரோமில் நடந்துச்சு. ஓகேவா. ஸோ 2021 சம்மர் பேராலிம்பிக்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா டோக்கியோ. ஓகேவா. ஸோ 2021 சம்மர் பேராலிம்பிக்ஸ் எங்கே நடக்க போகுது அப்படின்னா டோக்கியோவில் நடக்க போகுது. ஸோ சென்டர் ஃபார் டிசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ் அட் குவாலியர், மத்திய பிரதேஷ். ஓகே. ஸோ அண்ட் தென் குளோபல் ஆயுர்வேதா சம்மிட் வந்து ஸோ கோவிட் சுச்சுவேஷனால் வர்ச்சுவலி தட் இஸ் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக நடந்தது. வெங்கையா நாயுடு வைஸ் பிரசிடென்ட் தான் வந்துட்டு இதை இனாக்ரேட் பண்ணினாங்க. ஓகே. ஸோ ஆயுஷ் பார்க்குறோம். ஸோ ஆயுஷ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. சரிங்களா. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் அப்படிங்கிறது எப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 9th November 2014. ஓகேவா. ஸோ குளோபல் ஆயுர்வேதா சம்மிட், ரைட். எஸ். ஸோ யார் யார் வந்துட்டு இணைஞ்சு நடத்துகிறாங்க அப்படின்னா ஸோ சிஐஐ, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன் கேரளா வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஓகே. ஸோ சிஐஐ கேரளா இன் பார்ட்னர்ஷிப் வித் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் வந்துட்டு இன் கொலாபரேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஆயுர்வேதா சம்மிட் வந்துட்டு நடத்தினாங்க. ஸோ நியூ டெல்லியில் நடந்தது.
ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் ஓகே. ஸோ இது வந்துட்டு 4th குளோபல் ஆயுர்வேதா சம்மிட். தீம் என்ன அப்படின்னா எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆயுர்வேதா டியூரிங் பேண்டமிக். ஓகே. ஸோ எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆயுர்வேதா டியூரிங் பேண்டமிக் அப்படிதான், அதுதான் இந்த குளோபல் சம்மிட்னுடைய 2020 தீம். ஸோ வர்ச்சுவலி இனாக்ரேட்டட் பை வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு. ஸோ ஆர்கனைஸ்டு பை CII Kerala, Confederation of Indian Industry Kerala, in partnership with Ministry of Ayush. ஸோ ஆயுஷ் மினிஸ்ட்ரி எப்போ வந்துட்டு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா 9th October 2014. ஓகேவா. ஸோ ஆயுஷ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆயுர்வேதா, யோகா, நேச்சுரோபதி, யுனானி, சித்தா அண்ட் ஹோமியோபதி. ஸோ தீம் வந்துட்டு எமர்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஆயுர்வேதா டியூரிங் பேண்டமிக். ஸோ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். ஸோ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2020 இந்தியாவினுடைய தரம் என்ன அப்படின்னா 48. சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்துட்டு ஸ்விட்சர்லாண்ட், ரெண்டாவது ஸ்வீடன், தேர்டு USA இருக்காங்க. இந்தியாவினுடைய ரேங்க் என்ன அப்படின்னா 48. ஸோ 3 ரேங்கிங்ஸ் இதிலேயே பார்த்துட்டோம். ஸோ ரேங்கிங்ஸ் வந்துட்டு எது நமக்கு வரும்னே நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம படிக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் 2020 இந்தியாவினுடைய தரம் என்ன அப்படின்னா 48. ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்துட்டு ஸ்விட்சர்லாண்ட், செகண்ட் ஸ்வீடன், தேர்ட் வந்துட்டு USA. ஸோ IG நோபல் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ IG நோபல் ப்ரைஸ் 2020 மெடிக்கல் எஜுகேஷனுக்காக நம்முடைய PM மோடிக்கு வந்துட்டு இந்த IG நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன். ஓகேயா. ஸோ மோடி வந்துட்டு செகண்ட் PM ஆஃப் இந்தியா டு ரிசீவ் இட். ஸோ இதுக்கு முன்னாடி 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு வந்துட்டு இந்த IG நோபல் ப்ரைஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ செகண்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு பி ஹானர்ட் வித் IG நோபல் ப்ரைஸ் யார் அப்படின்னா PM மோடி. ஸோ இந்த வருஷம் மெடிக்கல் எஜுகேஷனுக்காக IG நோபல் ப்ரைஸ் வாங்கினாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கினது யார் அப்படின்னா 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் ஃபர்ஸ்ட் டைம், இப்போ PM மோடி செகண்ட் டைம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அண்ட் தென் நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக். ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் முதல் வாரம் ஓகேங்களா 1 to 7 வரைக்கும் நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக்காக வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ இந்த வருஷத்தினுடைய தீம் என்ன அப்படின்னா ஈட் ரைட் பைட் பை பைட். ஓகே. ஸோ நேஷ்னல் நியூட்ரிஷன் வீக் செப்டம்பர் 1 to 7 ஃபர்ஸ்ட் வீக் அப்சர்வ் பண்ணுறோம். 2020 தீம் என்னவா இருந்தது அப்படின்னா ஈட் ரைட் பைட் பை பைட். ஓகே. ஸோ அண்ட் தென் ஸோ எழுத்தறிவு தினம், இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே செப்டம்பர் 8 வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறோம். 2020 தீம் என்ன அப்படின்னா லிட்ரஸி டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் தி COVID-19 கிரைசிஸ் அண்ட் பியாண்ட். ஓகேவா. ஸோ லிட்ரஸி டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் தி COVID-19 கிரைசிஸ் அண்ட் பியாண்ட், இதுதான் 2020 கருப்பொருள். எந்த நாளுக்கு அப்படின்னா சர்வதேச எழுத்தறிவு தினம், இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே செப்டம்பர் 8 அன்னைக்கு கடைபிடிக்கிறோம். அண்ட் தென் செப்டம்பர் 15 வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி, சர்வதேச ஜனநாயக தினமாக கடைபிடிக்கப்படுது. அண்ட் சர்வதேச அமைதி தினமாக செப்டம்பர் 21 கடைபிடிக்கப்படுது. ஓகே. ஸோ 15th வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டெமோக்ரஸி அண்ட் 21st வந்துட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஸோ செப்டம்பர்னுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு விஷயம் மாதிரி பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள் அண்ட் ரேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. தீம்ஸும் வந்துட்டு முக்கியமான டேஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது எது வரும்னு. ஸோ ஓரளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபைடாக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. ஸோ கிளாஸ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் கோர்சஸ் நீங்கள் அன்அகாடமியில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்னோடய ரெஃபரல் கோடும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி. லெட்ஸ் லேர்ன் டுகெதர். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.